வெல்கம் டு கொர்க்கை அகாடமி. வணக்கம். நம்ம பொதுத்தமிழில் மரபுத்தொடர் வரிசைன்ற டாப்பிக்கில் தொடர்ச்சி வகுப்புகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 3வது வகுப்பு. இன்றைக்கி ஏ முதல் அவ் வரை, அதாவது உயிரெழுத்து வரிசை மொத்தத்தையும் முடிச்சிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏ வரிசையில் முதல் வார்த்தை எசகு பிசகு எக்கச்சக்கம். எசகு பிசகு அப்படின்னா தாறுமாறு. இதே நம்ம இகர வரிசை பார்க்கும்போது ஈ வரிசையில் இசகு பிசகுன்னு பார்த்துருப்போம். அது முறைகேடுன்னு ஒன்று வரும். இது எசகு பிசகு. பிசகுன்னா தவறுன்றதை குறிக்கும். எசகுன்னா அந்த இடம் முறைமை இல்லாமல் அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி குறிக்கும். அதனால் இதை கவனம் பார்த்தேன். இசகு பிசகுன்னா முறைகேடு, எசகு பிசகுன்னா தாறுமாறு. அடுத்து எடாத வெடுப்பு, தகாத செயல், அரிய செயல் அப்படின்னா இது எடுபடாத, அதுதான் எடாத. எடுபடாத வெடுப்பு, இதில் எடுபடாத எடுப்பு அப்படின்றதான் முறையானது. எடுப்புன்னா நம்ம கவனிச்சிருப்போம். இசை முறைமையில் எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு அப்படின்பாங்க. எடுப்புன்றது தொடங்கிறது, ஒரு செயல், ஒரு காரியம், இது எல்லாத்தையுமே குறிக்கும். அப்படின்றப்ப எடுபடாத ஒரு செயல், எடுபடாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லலாம். இது 2 வகையில் சொல்லலாம். நம்மளால் செய்யவே முடியாது அப்படின்றது எடுபடாத செயல் தான். அவர்கிட்ட பேசி சமாளிக்கிறது எடுபடாத செயல், எடுபடாத செயல்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அரிய செயல்னு சொல்கிறோம். இதுவே இந்த இடத்துல இப்படி பேசுகிறது எடுபடாதது அப்படின்றது தகாத செயல் அப்படின்றது குறிக்கும். அடுத்து எடுத்த எடுப்பில், அது நமக்கு தெரியும், உடனே அப்படின்றது. எடுத்தபடி, உடனே, முன்னாயத்தமின்றி. எடுத்த எடுப்பில்னா உடனே ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியுது, உடனே செய்கிற அப்படின்ற அர்த்தம். இதே எடுத்தபடி அப்படின்னா அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம தோணுன உடனே செய்கிறது. அடுத்து எடுத்து சொல்லுதல், இது நமக்கு தெரியும். ஒருத்தருக்கு நம்ம நல்லதை சொல்கிறோம், எடுத்து சொல்கிறோன்னு சொல்லுவோம். சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல். எடுத்து போடுதல் 2 வகையில் பார்க்கலாம். நீக்குதல், அதாவது மொத்த தொகுதியிலேருந்து நல்லதுலேருந்து கெட்டதை எடுத்து போடுறது. அடுத்து திடுக்கிட செய்தல். இப்போ ஒரு வழக்குரைஞர் தன்னோட ஆதாரத்தை எடுத்து போட்டார், உடனே அரங்கமே அதிர்ந்தது, அந்த மாதிரி திடுக்கிட செய்தல். அடுத்தது எடுத்து எறிதல், அலட்சியம் பண்ணுதல், எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க, அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல், இதுதான். அடுத்து எடுப்பு எடுத்தல். நம்ம முன்னாடியே பார்த்தோம். எடாத வெடுப்பு, தகாத செயல், அரிய செயல். எடுப்புனாலே செயல் தான் அப்படின்றப்ப எடுப்பு எடுத்தல்னா அரியதை. இதில் எடுப்புன்றது போரையும் குறிக்குமாமா. போர், செயல் இதெல்லாம் குறிக்கும். அப்போ எடுப்பெடுத்தல்னா அரியதை செய்தல். ஒரு போரை தலைமை தாங்கி போருக்கு செல்வது அரியதை முயலுதல், அதுதான். அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை, நமக்கு தெரியும். யாவருக்கும் வசப்படக்கூடியவன், சூதறியாதவன், எல்லாத்துக்கும் ஊங்கொட்டுறவன், இந்த மாதிரி, ஓகேங்களா. அடுத்த வார்த்தை எட்டுக்கண் விட்டெறிதல். இந்த எட்டுக்கண் விட்டெறிதல் அப்படின்றது இங்கே எல்லாத்தையும் பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. 8 அப்படின்றது 8 திசை இங்கே குறிக்குது. கண்ணுன்றது இங்கே அதிகாரத்தை குறிக்குது. எரிதல் அப்படின்றது பரவுதல், பரப்புதல், இந்த இது குறிக்குது. அப்போ எட்டுக்கண் விட்டெறிதல்னால் எங்கும் தன் அதிகாரத்தை செலுத்துதல். 8ங்கிறது 8 திசை குறிக்குது. கண்ணுன்றது அதிகாரத்தை குறிக்கும். எரிதல்ன்ற நம்ம ஒன்று தூக்கி எறிகிறது, ஒன்று பரப்புறது தானே அப்படின்றது தான். அப்படின்ற எட்டுக்கண் விட்டெறிதல் எங்கும் தன் அதிகாரத்தை செலுத்துதல். அடுத்து 8ல் 10 இடையிடையே. 8ல் 10 இடையிடையே. எய்ப்பில் வைப்பு அப்படின்றது, எய்ப்புன்றது இங்கே இளைத்தல், சோர்வு, மெலிதல், இந்த பொருளில் வருது. வைப்புன்றது நமக்கு தெரியும். நம்ம இப்போ ஒரு வங்கியில் போய் கணக்கு தொடங்குறோம், பணத்தை பிடிக்கணும், வைப்புன்னு சொல்லுவோம், போட்டு வைக்கிறது. அப்போ எய்ப்பில் வைப்புன்னா முதிய காலத்துக்கு, இல்லைனா மெலிந்த காலத்துக்கு, இல்லைனா சோர்ந்த காலத்துக்கான பணத்தை சேர்த்து வைக்கிறது, இல்லை பொருளை சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்து எழுத்து எண்ணி படித்தல், ஒன்றும் விடாது படித்தல். அதாவது எழுத்தை கூட்டி படிக்கிறது வேறு, எழுத்தை எண்ணி படிக்கிறது வேறு. எழுத்தை கூட்டி படிக்கிறது அந்த வார்த்தையை படிச்சிருவோம். ஆனால் எழுத்து எண்ணி படிக்கிறது ஒரு வார்த்தையில் எத்தனை எழுத்து இருக்குன்றது முதற்கொண்டு
எண்ணி படிக்கிறது, எழுத்தெண்ணி படித்தல். எள்ளளவும் சிறிதளவும், அது நமக்கு தெரியும். எள்ளளவும் விட்டுறக்கூடாது, எள்ளளவும் எள்ளளவும் நம்ம வந்து அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாது அப்படின்றது. சிறிதளவும் அஜாக்கிரதை இருந்துடக்கூடாது. அடுத்து ஏக்கன் போக்கன். ஏக்கன் போக்கன், போக்குதல்னு நமக்கு தெரியும். போக்குதல்னால் போக்குறது, ஒன்றுத்துக்கு இல்லாமல் பொழுத போக்குறது. அது ஏக்கன் போக்கன், ஒன்றுக்கும் உதவாதவன். ஏச்சு காட்டுதல், பழிப்பை சுட்டி காட்டுதல். நம்மளை சொல்லுவாங்க ஊர் வழக்கில் சொல்லுவாங்க, என்னை ஏசிட்டான், என்னை ஏசுறா. தென்கிழக்கு தென் மாவட்டங்களில் பேசுவாங்க, ஏசிட்டான், ஏசுறா அப்படின்னு திட்டுறது. அப்போ ஏச்சு காட்டுதல்னால் பழிப்பை சுட்டி காட்டி பேசுது. அடுத்து ஏடாகூடம். ஏடாகூடம்னா தாறுமாறு, இது நமக்கு தெரியும். ஏட்டிக்கு போட்டி, விதண்டாவாதம், இது நமக்கு தெரியும். அடுத்து ஏட்டு சுரைக்காய், ஏட்டு படிப்பு. இந்த 2 வார்த்தைக்கான வித்தியாசத்தை பாருங்கள். ஏட்டு சுரைக்காய்ன்றது அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. அதாவது படிச்சிருப்போம், ஏடில் சுரைக்காயின்னு இருக்குது, அதுக்காக சமைக்க முடியாது. அப்போ அனுபவம் நமக்கு இருக்காது. அதுதான் ஏட்டு சுரைக்காய்ன்றது அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. இதே ஏட்டு படிப்புன்றது உலக பழக்கமில்லாத கல்வி அறிவு. ஏட்டு படிப்புன்றது உலக பழக்கமில்லாத கல்வி அறிவு. ஏட்டு படிப்பை நம்ம படிச்சுட்டு நம்ம அதை கொண்டு வந்து நம்ம ரியல் டைம் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் வந்து அப்ளை பண்ண முடியாது. சிலதை அப்ளை பண்ணலாம், சிலதை அப்ளை பண்ண முடியாது. அதுதான் ஏட்டு படிப்புன்றது உலக பழக்கமில்லாத கல்வி அறிவு. ஏட்டு சுரைக்காய்ன்றது அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. அடுத்து வந்து ஏனல் கோணல். ஏனல்ன்றது வந்து இங்கே உயரத்தை குறிக்கும், கோணல்ன்றது வளைவை குறிக்கும். அவ்வளோதான். இது ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோன், இங்கே பார்த்தீங்கன்னா ஏனுக்கு அதே தான், ஏனல் கோணல் மாதிரியே இது. ஏன்னா ஏணி, இது இந்த வார்த்தை. ஏணின்றது நமக்கு தெரியும், உயரமான இடத்துக்கு போகிறது ஏணி. அந்த பயன்படுத்துகிற பொருள் ஏணி, அது உயரத்தை குறிக்கும். கோன்றது கோணல் வளைவு, இதை குறிக்கும். அப்போ ஏனுக்கு கோன்னா எதிரடை பேச்சு. ஏனுக்கு கோன், உயரத்துக்கு கோணலான அப்படின்ற அர்த்தத்தில் வரும்போது எதிரடையான பேச்சு. இது ஏனல் கோணல்னா ஒழுங்கின்மை, நேரம் உயரமாகவும் இருக்குது, கோணலாகவும் இருக்குது. இது 2க்கும் பொருளை பார்த்துக்குங்க. ஏதுங்கெட்டவன், எதுவுமே இல்லாதவன், ஏதுங்கெட்டவன், பயனற்றவன். அடுத்து ஏப்ப சாப்பை, பயனற்றது. நம்ம ஊர் வழக்கில் பேசுவோம், என்னை பார்த்தா என்ன ஏப்ப சாப்பு மாதிரி தெரியுதா, அவனை பார்த்தா என்ன ஏப்ப சாப்பு மாதிரி தெரியுதுன்னு. பயனற்றது, அவ்வளோதான். ஏய்ப்பு காட்டுதல், நம்ம பொருள் வழக்கில் படிச்சிருப்போம், சொல் வழக்கில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வங்கி அதிகாரி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்து செய்தியில் பார்த்துருப்போம், இதை ஒன்று ஏய்த்து விட்டார், பணத்தை ஏய்த்து விட்டார். ஏய்த்தல் அப்படின்னா ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தத்தில் வரும். அப்போ ஏய்ப்பு காட்டுதல் நயவஞ்சகம் செய்தல், அதுதான். அடுத்து ஏழை குறும்பு, பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. ஏற கட்டுதல், இது 2 பொருளில் வருது. ஏறன்னா உயரம்ன்ற பொருளும் வரும், மொத்தமாக விலைக்கு வைக்கிற வரும். அந்த பழக்கத்தை நான் மொத்தமாக ஏற கட்டிட்டேன்டா, இல்லை நான் மொத்தமாக அந்த நூலை படிக்காமல் ஏற கட்டிட்டேன் அப்படின்றது. இதுதான் ஏற கட்டுதல் அப்படின்றது. உயர கட்டுதல்ன்ற பொருளை வரும், அடியோடு நிறுத்துதல் இல்லைன்னா மொத்தமாக விலைக்கு வைத்தல், இந்த பொருளை வரும். அடுத்து ஏற இறங்க பார்த்தல், நமக்கு தெரியும். ஏற இறங்க பார்த்தல், மேலும் கீழும் பார்த்தல். அடுத்து ஏற வாங்குதல். ஏற வாங்குதல் நம்ம தான் பார்த்தோம். ஏற வாங்குதல்னா விலகி இருத்தல், மொத்தமாக ஒரு பழக்கத்தை விலைக்கு வைக்கிறது, இல்லைன்னா மொத்தமாக எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிறது. அதுதான் ஏற வாங்குதல்னா விலகி இருத்தல், முழுவதும் விலைக்கு பெறுதல். அடுத்த வார்த்தை ஏனெண்ணுதல். ஏனெண்ணுதல் வந்து ஆபத்துக்கு உதவ வினவுதல். ஒருத்தன் ஆபத்தில் இருக்கான், அவனுக்கு போய் உதவுறதுக்காக அவன்கிட்ட கேட்கறது, ஆபத்துக்கு உதவ வினவுதல். அடுத்து ஏற்ற குறைச்சல், ஏற்றத்தாழ்ச்சி, உயர்வு தாழ்வு. ஏற்றத்தாழ்வு பெருமை சிறுமை. ஏற்ற குறைச்சல், ஏற்றத்தாழ்ச்சி, உயர்வு தாழ்வு. ஏற்றத்தாழ்வுன்னா பெருமை சிறுமை. அடுத்து ஐது நொய்தாக. இந்த இடத்துல ஐதுன்றது வந்து மென்மை எளிமைன்ற பொருளில் வரும். நொய் அப்படின்றது வந்து எளிமை லேசாக அந்த பொருளில் வரும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அரிசியை நொய்யை அரைச்சிட்டாங்க அப்படின்னா லேசாக மென்மையாக அரைச்சிட்டாங்க அப்படின்னு பொருளில் வருது. அப்போ ஐது நொய்தாகனா மிக்க லேசாக. ஒரு காரியத்தை நம்ம ஐது நொய்தாக முடிச்சிடலாம் அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம மிக எளிமையாக மிக லேசாக முடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஒட்ட போடுதல், தன்னைத்தானே பட்டினி போடுதல் அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சது தான். ஒட்ட வயிறு காஞ்சாதான்
பேச்சை கேட்பா அப்படின்னு ஊர் வழக்கில் சொல்லுவாங்க. அப்படின்ற ஒட்டை போடுதல்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல். ஒட்டிக்கிரட்டி இது ரெண்டுக்கு இதை பிரித்து பார்க்கணும். ஒட்டிக்கு இரட்டி அப்போ 1க்கு 2 அந்த பொருளில் வருது. 1க்கு 2 பங்கு, ஒட்டிக்கு இரட்டி இதுதான். அடுத்து ஒட்டி கொடுத்தல், உறுதி பண்ணி தருதல். இந்த ஒட்டி கொடுத்தல் வந்து தற்காலத்தில் நம்ம எப்படி பேசுகிறோம்னா ஒப்பு கொடுத்தல் அப்படின்ற பொருளில் வரும். அப்போ உறுதி பண்ணி தருதல் அப்படின்ற பொருள் வருது. ஒப்பு கொடுக்குறதுனா ஒருத்தருக்கு உறுதி, ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறதுனா ஒப்புதல் பத்திரம், ஒப்புதல்னு சொல்லுவோம்ல, அதான் ஒப்புதல். ஒட்டி கொடுத்தலும் ஒப்பு கொடுத்தல், உறுதி பண்ணி தருதல். ஒட்டு மொத்தம், முழு மொத்தம், ஒட்டுவார் ஒட்டி இதை நம்ம பிரித்து பார்க்கணும். ஒட்டுவார் ஒட்டி நம்ம நோயை பிரிப்போம். தொற்று நோய், தொற்றாத நோய்னு. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இருக்குது. தொற்று நோய், தொற்றாத நோய்னு சொல்லுவாங்க. ஒட்டுவார் ஒட்டி. அப்போ இது வந்து ஒட்டு நோய், தொற்று நோய் இதை குறிக்கிறது. ஒதுக்கு பொதுக்கு பண்ணு அப்படின்றது பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல். ஊருக்கு ஒதுக்குப்புறமா அப்படின்னு சொல்லுவோம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏன் அப்படின்றதுனா மறைஞ்சிருக்கிறதுக்கு, மறைவாக இருக்கிறதுக்கு, தனியாக இருக்கிறதுக்கு இந்த பொருளை வரும். அப்போ ஒதுக்கு பொதுக்கு பண்ணுன்னா ஒரு பொருளை மோசம் செய்கிறது, சொத்தை மறைச்சு வைக்கிறது, இவ்வளோதான். அடுத்து ஒத்துப்பாடுதல். ஒத்துப்பாடுன்றது நம்ம இந்த காலத்தில் ஜால்ரான்னு சொல்லுவோம். நம்ம ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்து ஒத்துழைத்தல், ஒத்துழைப்பு, பலரோடு உளமொத்து உழைத்தல். பலரோடு, உளம்னா இங்கே மனம், பலரோடு மனமொத்து உழைத்தல். அடுத்து ஒத்து கொடுத்தல். இது ஒத்து கொடுத்தல்ன்றது நம்ம பொறுப்பேற்றல், கணக்குகளுக்கு வகை சொல்லுதல். ஒத்து கொடுத்தல் நமக்கு தெரியும். நம்ம இது வந்து ஒத்திகை, அதாவது வீட்டை ஒத்திகை கூடுறாங்க, வீட்டை ஒத்திகை கூடுறாங்க, கடையை ஒத்திகை கூடுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான். இது பொறுப்பேற்றல். நம்ம ஒத்திகைக்கு ஒருத்தர் கொடுத்தோம்னா அவர் தான் அந்த இடத்துக்கு பொறுப்புன்னு அர்த்தம். கணக்குகளுக்கு வகை செய்தல், இவ்வளோதான். ஒரு காலில் நின்றல், விடாப்படியாக நிற்கிறது. ஒரு கை பார்த்தல், வெள்ளம் முயலுதல். அவனை நானும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு பேசுறது, இது ஒரு கை பார்த்தல், வெள்ளம் முயலுதல். ஒரு கையாக இருத்தல், இது வந்து ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துங்க. ஒரு கை பார்த்தல்னா நீ என்னன்னா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு வெள்ளம் முயலுது. ஒரு கையாக இருத்தல்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். ஒருத்தனுக்கு எதிராக மற்ற எல்லாரும் எதிரிக்கு எதிரி நண்பன், அந்த மாதிரி தான். ஒரு கையாக இருத்தல்னா எதிர்கட்சிக்கு பகைமை ஒற்றுமையோடு இருத்தல். அடுத்து ஒரு சொல் வாசகன், சொற்பிரலாதவன். ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லை நிற்பா அப்படின்றத சொற்பிரலாதவன். ஒரு தலை, ஒரு பக்கச்சார்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாள், நாள் செல்ல செல்ல. நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில், ஒரு நாள் பாரு நான் கவர்மெண்ட் வேலை வாங்குவேன்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஒரு நாளைக்கு ஒரு நாள், நாள் செல்ல செல்ல நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கிடுவோம், அதுதான். அடுத்து ஒரு போக்காய் போதல், திரும்பி வாராது போதல். ஒரு போக்காய் போதல்னா ஒரு போக்காக போயிட்டுருக்கான், ஒரு போக்காக போயிட்டுருக்கான் அப்படின்றது திரும்பி வாராது போதல். ஆற்று போக்குன்னு தான் சொல்லுவோம், ஆற்று நீர் போக்குன்னு தான் சொல்லுவோம். அப்படின்றப்ப போகிற தண்ணி திரும்பி வராது அப்படின்றதான் அர்த்தம். அப்போ ஒரு போக்காய் போதல்னா திரும்பி வாராது போதல். ஒரு மடை செய்தல். மடை எதுக்கு நம்ம செய்வோம்? மடைன்றது தண்ணியை ஒரு 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 வழியில் கொண்டு வர சேனலைஸ் பண்ணுவோம். அப்படின்றப்ப ஒரு மடை செய்தல்னா ஒருமுகமாக்குதல். ஒருமுகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லாரும் ஒரே படியாய் பேசுதல். ஒருமுகமாய் பேசுதல், அந்த ஊரில் இருக்க எல்லாரும் ஒரே மாதிரி ஒருத்தனுக்கு பேசுவாங்க, எல்லாரும் ஒரே படியாய் பேசுதல். அடுத்து ஒரு வழிப்படுதல் நமக்கு தெரியும், ஒரே வழியில் போகிறது, இல்லைன்னா ஒரு 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 பழக்கத்துக்கு வர்றது, இதுதான். இப்போ ஒரு வழிப்படுதல்னா ஒற்றுமைப்படுதல். ஒளிவு மறைவு அப்படின்னா தெரியும், ஒளிமறைவு, ரகசியம், அருள்மறை. அருள்மறைனா அருள்மறை, இல்லைன்னா அருமை குட்டல் மறை. ஒன்றரை கண்ணன், அது வந்து ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒரு கண்ணை முழுசாக வைப்பான், இன்னொரு கண்ணு பார்வை முழுசாக இருந்தால் தான் மொத்தமாக பார்க்க முடியும். அப்போ அதில் அரைக்கண்ணு இருக்குன்னா அதில் அரைப்பார்வை தான் பார்க்க முடியுன்றது அந்த பொருளில் வருது. ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். ஒன்றரை கண்ணுன்னா உன்னை முழுசாக பார்க்க மாட்டான், ஒன்றரை கண்ணுண்டா அப்படின்னா ஒரு பக்கம் முழுசாக பார்க்காம ஒரு பக்கத்தை மட்டும் தான் வைப்பான் அப்படின்ற அந்த ஒரு பக்க சார்பை குறிக்கிற சொல்ல வருது. ஒன்றுக்கும் அற்றவன், பயனற்றவன், அதுதான். ஒன்று கூடுதல், ஒன்றாய் சேர்த்தல், ஒற்றுமைப்படுதல். ஒன்றுக்கு ஒத்தையாதல், அரைகுறையாதல். இந்த ஒன்றுக்கு ஒத்தையாதல் வார்த்தை பிரித்து பார்க்கலாம். ஒன்றுக்கு ஒத்தையாதல், இங்கே ஒன்று அப்படின்றது ஒரு தொகுதியை வச்சுக்கலாம், நம்ம ஒரு தொகுதியை குறிக்கிறது, அதாவது எல்லாரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்றது. அதுலேருந்து ஒத்தையாதல் அப்படின்னா அதுலேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் வெளியே வராது. அப்போ ஒன்றுக்கு ஒத்தையாதல்னா அரைகுறையாதல், அது முழுசாக இல்லாமல் அதோடைய சிரமம் இதோடைய சிரமம் அரைகுறையாகாது.
ஒன்றுமற்றவன் வறிஞன், வறிஞன்னா ஏழை. ஒன்று பாதி, ஏறக்குறைய பாதி. ஒன்றில் பாதி அப்படின்னா சரிசமமான பாதி. ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி. ஓட வைத்தல், உறுதிப்படுத்துதல், புடமிடுதல். நமக்கு தெரியும் தங்கத்தை புடமிட்ட தங்கம்னு சொல்லுவோம். ஏன்னா தூய்மையான தங்கத்தை குறிக்காது. அப்போ புடமிடுதல் அப்படின்னா ஓட வைத்தல்னா தூய்மைப்படுத்துதல்னு அர்த்தம். தூய்மைப்படுத்துதல்னா நம்ம அசுத்தத்தை ஓட வச்சாதான் தூய்மையாகும். அப்போ ஓட வைத்தல்னா தூய்மைப்படுத்துதல். அதுதான் தங்கத்தோட தூய்மையை உறுதிப்படுத்துதல். புடமிடுதல்னா தங்கத்தை புடமிடுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஓடி ஆடி பார்த்தல், பெருமுயற்சி எடுத்தல். ஓடி ஆடி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது. ஓடி ஆடி பார்த்தல், பெருமுயற்சி செய்தல். ஓட்டை சாட்டை, ஓட்டை சாட்டை பயனற்றது. ஏன்னா சாட்டை முறுக்கி இருந்தால் தான், பின்னலில் முறுக்கி இருந்தால் தான் அது நம்ம விசிறுற பக்கம் போகும். இதே சாட்டை ஓட்டை ஓட்டையாக இருந்துச்சுன்னா அது காற்றுல நம்ம விசிறுற பக்கம் போகுது, எங்கேயோ போகும். அதை ஓட்டை சாட்டைனா பயனற்றது. ஓட்டை உடசல், சிதைந்த பண்டங்கள் நமக்கு தெரியும். ஓட்டை வயன், மறையினை வெளியிடுவோம், எல்லாத்தையும் சொல்கிறேன். அடுத்து ஓட்டங்காட்டுவதல், ஓடுவது போல் நடித்தல். அடுத்து ஓட்டம் பிடித்தல், தப்பி ஓடுதல். கைதி ஓட்டம் பிடிச்சிட்டா அப்படின்னா தப்பி ஓடிட்டா அப்படின்னா. அடுத்து ஓட்டாண்டி, இறந்து உண்போன். ஆண்டின்னு நமக்கு தெரியும், உணவுக்கே இல்லாமல் யாசகம் பெற்று வாழ்பவர்கள் தான் ஆண்டின்னு சொல்லுவோம். அப்போ ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன், அவ்வளோதான். ஓட்டைக்கை, பெருஞ்செலவாணி. ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை. இதை பிரித்து பார்க்கணும். ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை. இங்கே ஓய்ச்சல்னா மனச்சோர்வு, ஒளிச்சல்னா இளைப்பாறுதல், இல்லாமை அதாவது மனச்சோர்வு வந்தாலும் இளைப்பாறுதல் இல்லாமை, சிறிதும் ஒளிவில்லாமை. இந்த ஒளிவில்லாமை தான் நம்ம பார்த்தோம். ஓய்ச்சல் ஒளிச்சல் அப்படின்றது ஒளிவு அப்படின்றது ஓய்வு தான். அப்போ ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமைனா சிறிதும் ஒளிவில்லாமை, சிறிதும் ஓய்வில்லாமை, அதுதான் அர்த்தம். அடுத்து ஓய்வு ஒளிச்சல். இந்த ஓய்வு ஒளிச்சல் 2 வார்த்தைக்கு ஒரே பொருள் தான். ஓய்வுனாலும் ஒளிச்சல்னாலும் ஒரே பொருள் தான். ஒளிச்சல்னா இளைப்பாறுதல்ன்ற பொருளை சொல்லலாம், ஓய்வுன்ற பொருளை சொல்லலாம். அப்போ இளைப்பாறுதல். ஓரடிக்கு ஓரடி, இதை பிரித்து பார்க்கணும். ஓரடிக்கு ஓரடி அப்படின்னா அடிக்கடி. ஒரு அடிக்கு ஒரு அடி அளந்து பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவோம்ல, அதான் ஓரடிக்கு ஒரு அடி அடிக்கடி. ஸோ உயிரெழுத்து வரிசை முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம நாளிலிருந்து கா வரிசையை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.